ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி பார்ப்போம். அது எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு உளுந்து சேர்த்தோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. உளுந்தை வந்து கருகாமல் செவக்க வாசனை வர அளவுக்கு வருங்க. அதுதான் சட்னியோட ருசிக்கு காரணமாக இருக்கும். அப்புறம் 4 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இது வெங்காயம் தக்காளி சட்னிலே 2 பொருள் நம்ம ஸ்பெஷலாக சேர்க்குறோம். அதுதான் உளுந்தும் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் பாருங்கள். பெருங்காயத்தூளும் சேர்ந்து அரைக்கிறேன் வெங்காய தக்காளி சட்னி. இது ஸ்பெஷலே இந்த பெருங்காயமும் உளுந்தும் தான். ருசி ரொம்ப அமர்க்கலமாக நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். சாதாரணமாக வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் போடுறேன். தோலை உரிச்சிட்டு அப்புறம் நல்லா ஒரு பெரிய தக்காளி ஒன்று வெட்டி போடுறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சாதாரண வெங்காயம் தக்காளி துவையல்னால் நீங்கள் மிளகா தக்காளி வெங்காயம் தான் சேர்ப்பீங்க. இதில் நம்ம வந்து பூண்டு பெருங்காயம் உளுந்து சேர்க்குறோம். அதனால் ருசி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ அது ஒரு சட்னிக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போடுறேன். நான் எப்போதும் துவையலுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கல் உப்பு தான் சேர்த்துப்பேன். தான் நல்லது உடம்புக்கு. நல்லா சுருளை வதங்கட்டும். வதங்கின உடனே இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி இதெல்லாம் சூடாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதை நம்ம சட்னியை வந்து அரைச்சிப்போம். அரைச்சின்னு இந்த ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க. இப்போ ஒரு தாளிப்பு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து அரைச்சிங்கன்னா தக்காளி வெங்காய சட்னி ருசி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த துவையல் வந்து எப்போதும் சாப்பிட்ற மாதிரி தக்காளி வெங்காய சட்னி மாதிரி எல்லாமே இது வந்து ருசி நல்லாயிருக்கும். பெருங்காயம் சேர்த்ததால் அது ருசியே நல்லா வித்தியாசமாக இருக்கும். உளுந்தும் சேர்த்துருக்கோம். இது வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம், ஆப்பத்துக்கு சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.